ஓகே. வெல்கம் பேக் கைஸ். அந்த கிளாஸ் வந்து பார்ட் 1 யூனியன் டெரிட்டரி. நோட்ஸ் எடுத்திருப்பீங்க. நல்லபடியா பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? அதுல ஏதாவது டவுட் இருந்துச்சு, ஏதாவது கமெண்ட் இருந்துச்சு அப்படின்னாக்கா, கமெண்ட்ல சொல்லுங்க. நான் பார்த்துட்டு நான் ஆன்சர் பண்ணிடுறேன். ஓகேங்களா? நான் லாஸ்ட் வீடியோலயுமே சொல்லியிருந்தேன். ஏதாவது அதுல டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? அதுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இதெல்லாம் பார்த்துட்டோம் நம்ப. பட் அங்க வந்து நம்ம எங்க பார்த்தோம்னா, ஆஃப்டர் 1956க்கு அப்புறம், அதுக்கப்புறம் என்ன நடந்துருந்துச்சு அப்படிங்கிறத மட்டும் தான் என்ன பண்ணோம், நம்ம அங்க பார்க்கணும்னு சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இங்க என்ன பார்க்க போறோம். இது வரைக்குமே லாஸ்ட் கிளாஸ் பார்ட் 1ல பார்த்தாச்சு. பட் இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, இது பார்ட் 2 கிளாஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ இது வரைக்கும் இந்த 1956 வரைக்கும் நடந்த எல்லாத்தையும் என்னாச்சுன்னா பார்ட் 1 அப்படின்ற மாதிரி பார்த்தாச்சு. இது பார்ட் 2க்கான கிளாஸ். இது வந்து 1956க்கு அப்புறம், அதாவது 14 மாநிலங்கள் அப்படின்னு இருந்திருக்கும். ஓகேங்களா? இதுக்கப்புறம் இதுதான் வந்து எவாலுவேட் ஆகி இப்ப இருக்கிற 28 அப்படிங்கிறதா மாறியிருக்கும். அப்போ த்ரூ த இயர்ஸ் இது எப்படி வந்து ஆட் ஆயிட்டு வந்துச்சு, எப்படி எதுக்காக வந்து பிரிச்சாங்க அப்படிங்கிற மாதிரியான டேட்டாஸ் தான் வந்து என்ன பண்ணிருப்போம், இப்ப பார்க்க போறோம். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி பார்த்த டாபிக்ல ஆர்டிகல் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இங்க டைரக்டா கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது எங்க இருந்து வரும் அப்படின்னா, அந்த ஸ்டேட் நேம்ஸ் வச்சு தான் வரும். ஓகேங்களா? எங்க இருந்து பிரிஞ்சு வந்துச்சு, எந்த எந்த வருஷம் பிரிஞ்சு வந்துச்சு, எத்தனாவது மாநிலங்களா சேர்ந்துச்சு, அப்புறம் எந்த அமெண்ட்மெண்ட் அது காரணம். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஓகேங்களா? இப்போ டைரக்டா கிளாஸ்க்குள்ள போயிடலாம். ஓகேங்களா? இது பார்ட் 2 கிளாஸ். ஓகேங்களா? போயிடலாம். புதிய மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் பரிணாமம். அதாவது சொன்ன மாரி 1956க்கு அப்புறம் என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கிறோம். ஓகேங்களா? 1956ஆம் ஆண்டில் மறுசீரமைப்பு இருந்த போதிலும், அரசியல் அழுத்தம் என்ன காரணம் சொல்றாங்கன்னா, பொலிட்டிக்கல் பிரஷர். ஓகேங்களா? அரசியல் அழுத்தம், அப்புறம் வந்து மொழிவாரி கோரிக்கைகள். சில இடத்துல மறுபடியும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மொழிவாரியான சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யுது. ஓகே, இப்ப பார்ப்போம். ஓகேங்களா? சோ அங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மொழிவாரியான சில கோரிக்கைகள் இல்லனாக்கா பொலிட்டிக்கல் பிரஷர் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பிரிச்சுட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாரி என்ன பண்றாங்க. அதனால என்ன பண்றாங்கன்னா, 1956க்கு அப்புறம் சில ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது பண்றாங்க. ஓகேங்களா? ரீஆர்கனைசேஷன் பண்றாங்க. பட் அது என்னன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? அதுல ஃபர்ஸ்ட் மகாராஷ்டிரா மற்றும் குஜராத். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நம்மகிட்ட இப்போ 14 ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறது இப்ப கையில இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ண போறது எல்லாமே 15th அப்படின்ற மாரி ஞாபகம் வரும். ஓகேங்களா? இங்க கிளாஸ்க்குள்ள பார்க்கிறப்போ ஜஸ்ட் அத நோட் பண்ணிக்கோங்க. பட் இந்த 15க்கு அப்புறம் உள்ளத நான் லாஸ்ட்டா ஒரு ஸ்லைட்ல இருக்கு. சோ அங்க ஷார்ட் கட் அது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு நான் ஒரு ஸ்ட்ரெயிட்டா காட்டுறேன். ஓகேங்களா? இங்க இந்த ஆர்டர் வைஸ் நம்ம பார்த்துட்டு போயிடலாம். ஓகேங்களா? ஓகே. இருமொழி மாநிலமான பம்பாய். அப்போ பம்பாய் என்ன பண்றாங்கன்னா, 2ஆ பிரிக்கிறாங்க. ஓகேங்களா? என்ன மகாராஷ்டிரா, அதாவது மராத்தி பேசுறவங்களுக்கான மகாராஷ்டிரா. நம்ம சொல்லியா மொழி அதுக்காக. குஜராத்தி பேசக்கூடியவங்களுக்காக குஜராத் அப்படின்னு சொல்லிட்டு 2 மாநிலமா பிரிச்சுடுறாங்க. ஓகேங்களா? இப்போ குஜராத் மாநிலம் அப்படிங்கிறது புதுசா ஒண்ணு எஸ்டாப்ளிஷ்மென்ட் ஆகுது. ஓகேங்களா? அப்போ இங்க ஞாபகம் வச்சுக்கணும். இங்க 2ஆ சொல்றாங்க. அப்போ பம்பாய 2ஆ பிரிக்கிறாங்க. அப்போ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, பம்பாய 2ஆ பிரிக்கிறாங்க. பிரிச்சதுல 1 மகாராஷ்டிராவா மாறுது. இன்னொன்னு குஜராத்தா மாறுது. ஓகேங்களா? இந்த பம்பாய் மகாராஷ்டிராவா மாறுது. குஜராத் அப்படிங்கிறது நியூ ஸ்டேட்டா மாறுது. ஓகேங்களா? இப்ப அந்த குஜராத் அப்படிங்கிறது நியூ ஸ்டேட்டா மாறுது. எத்தனாவது ஸ்டேட் அப்படின்னா 15வது மாநிலமா மாறுது. ஓகேங்களா? எதுலருந்து பிரிஞ்சு? பம்பாய்ல இருந்து பிரிஞ்சு. ஓகேங்களா? அப்ப மராத்தி பேசுறவங்களுக்காக மகாராஷ்டிராவும், குஜராத்தி பேசுறவங்களுக்காக குஜராத் அப்படிங்கிறதும் மாறுது. ஓகேங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட். குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா மற்றும் குஜராத். ஓகேங்களா? 1960. ஓகேங்களா? அடுத்து போலாமா? அடுத்து தாத்ரா மற்றும் நாகர் ஹவேலி. ஓகேங்களா? தாத்ரா மற்றும் நாகர் ஹவேலி. ஓகேங்களா? ஓகே. இத பார்த்தீங்கன்னாக்கா 1954ல ஓகேங்களா? இது போர்ச்சுகீசிய அவங்க கண்ட்ரோல்ல இருந்திருக்காங்களா? அவங்கள்ட்ட இருந்து விடுவிக்கப்பட்டு 1961 வரைக்கும் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஒரு நியமன அதிகாரி ஓகேங்களா? ஒரு அப்பாயின்ட்மென்ட் பண்ண ஒரு ஆபீஸ் மூலியமா என்ன பண்ணுச்சு அப்படின்னா, இது நிர்வகிக்கப்பட்டு வந்திருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறமா 10வது கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மென்ட் ஆக்ட் இப்போ 1961 மூலியமா இது என்னவா மாத்துறாங்கன்னா, யூனியன் டெரிட்டரியா மாத்துறாங்க. எத? தாத்ரா மற்றும் நாகர் ஹாவேலி. ஓகேங்களா? அடுத்து. இப்போ கரண்ட்ல என்ன ஆயிட்டு அப்டின்னா, இப்போ 2020ல இது இப்போ லாஸ்ட்டா நடந்த எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. டாமன் மற்றும் டையூட என்ன பண்ணிட்டாங்க, தாத்ரா நாகர்ஹவேலி மற்றும் டாமன் டையூ இதெல்லாம் ஒண்ணா சேர்ந்து ஒரே யூனியன் பிரதேசமா சேர்த்துட்டாங்க. ஓகேங்களா? இந்த டேட்டா பின்னாடி இருக்கு. சோ இங்க நோட் பண்ணிக்கோங்க. இப்ப கரண்ட்ல இதோட ஸ்டேட் தான். ஓகேங்களா? இப்ப தாத்ரா நாகர்ஹவேலி தனியா கிடையாது. தாத்ரா, நாகர்ஹவேலி, டாமன் டையூ இதெல்லாம் ஒண்ணா சேர்ந்து ஒரே யூனியன் டெரிட்டரி இப்போ கரண்ட்ல 2020 டேட்டா. ஓகேங்களா? இது ரிப்பீட்டடா இப்போ லாஸ்ட்டா நடந்த எக்ஸாம்ல ஒண்ணு கேட்டிருக்காங்க இது. ஓகேங்களா? சோ அடுத்து கோவா, டாமன் மற்றும் டையூ கோவா, டாமன் மற்றும் டையூ. ஓகேங்களா? ஓகே. 1961ல காவல்துறை நடவடிக்கையின் மூலம் இப்ப திரும்ப பாருங்க போலீஸ் ஆக்ஷன் மூலியமா என்ன பண்றாங்க? போர்ச்சுகீசியர்களிடமிருந்து யார்ட்டருந்து? போர்ச்சுகீசியர்களிடமிருந்து ஓகேங்களா? போர்ச்சுகீசியர்களிடமிருந்து ஓகேங்களா? எப்படி? போர்ச்சுகீசியர்கள் என்ன பண்ணியிருக்கோம்? காவல்துறை நடவடிக்கை மூலமா 1961ல வாங்கியிருக்கோம். அடுத்து 12வது சட்ட திருத்தம் 1962 மூலியமா என்ன பண்ணியிருக்கோம்? யூனியன் பிரதேசமா மாத்தியிருக்கோம். அப்போ அந்த ஆர்டர் பாருங்க. ஃபர்ஸ்ட் 1961ல யார்ட்ட வாங்கியிருக்கோம்? போர்ச்சுகீஸ்ல வாங்கியிருக்கோம். 2வது என்ன பண்ணியிருக்கோம்? அதுக்கு அடுத்த வருஷம் ஒரு அமெண்ட்மென்ட் போட்டு அத ஒரு யூனியன் பிரதேசமா மாத்தியிருக்கோம். அப்புறம் 1987ல என்ன மாத்திருக்கோம் அத? அதுக்கு ஒரு மாநில அந்தஸ்த குடுத்துட்டோம். இந்த இந்த ஆர்டர் வந்து முக்கியம். இது கேட்டிருக்காங்க. இந்த கோவாவுக்கு எப்ப மாநில அந்தஸ்து குடுக்கப்பட்டது? இது ரிப்பீட்டட் கொஸ்டின் இது கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. அடுத்து
டாமன் மற்றும் டையூ யூனியன் பிரதேசமாக தொடர்ந்தன. ஓகேங்களா? அப்போ அந்த டாமன் டையூ அப்படிங்கிறது யூனியன் பிரதேசமா போயிடுச்சு. அத நான் பார்த்தோம். மேல வந்து 2020 என்ன பண்ணிட்டாங்க? அத வந்து சேர்த்துட்டாங்க. ஓகேங்களா? 1987ல இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கோவா. ஓகேங்களா? அடுத்து புதுச்சேரி. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி என்ன வந்துச்சு அப்படின்னா, பிரெஞ்சு குடியிருப்பா இருந்துச்சு. இது இப்ப இருக்கக்கூடிய புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனம் இதெல்லாம் ஒண்ணா சேர்ந்து ஒரே பகுதியா இருந்திருக்கு. ஓகேங்களா? ஓகே. 1954ல இந்தியாட்ட அவங்க என்ன பண்ணிட்டாங்க அத ஒப்படைச்சுட்டாங்க. 1962 வரைக்கும் ஓகேங்களா? 1962 வரைக்கும் கையகப்படுத்தப்பட்ட நிலப்பகுதியாவே இருந்துச்சு. ஓகேங்களா? அதாவது ஒரு பகுதியா இருந்துச்சு. பட் ஆனா அவங்க என்ன பண்ணல, ஒரு யூனியன் பிரதேசமாவோ இல்ல ஸ்டேட்டாவோ அவங்கள மாத்தல. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 14வது சட்ட திருத்தம் 1962 படி யூனியன் பிரதேசமா மாறிட்டாங்க. அப்போ இங்க ஒரு ரேட் பாருங்களேன். 12 அப்படின்னா 12 கோவா. ஓகேங்களா? 14 பாருங்க பாண்டிச்சேரி. ஓகேங்களா? அதுக்கு 1962 தான். இதுக்கும் 1962 தான். அவனையும் யூனியன் டெரிட்டரியா மாத்திருக்கோம். இவனையும் யூனியன் டெரிட்டரியா மாத்திருக்கோம். பட் அந்த அமெண்ட்மென்ட் அது மட்டும் டிஃபரெண்ட். ஓகேங்களா? 12 இங்க 14. இந்த சேம் டிஃபரெண்ட் பாத்துக்கணும். ஓகேங்களா? அடுத்து நாகாலாந்து 1963. ஓகேங்களா? அசாம் மாநிலத்திலிருந்து நாகா குன்றுகள் மற்றும் துயன்சாங் பகுதியை பிரித்து உருவாக்கப்பட்டது. ஓகே. அசாம் மாநிலத்தில இருந்து என்ன பண்ணிருக்காங்க? இத பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா? இந்தியாவின் ஒன்றியத்தின் 16வது மாநிலமாக உருவானது. ஓகேங்களா? 16வது மாநிலமா என்ன பண்ணிருக்காங்க? இத உருவாக்கியிருக்காங்க. அப்போ இங்க பார்த்தா மாநில அந்தஸ்து அப்படிங்கிறது கோவாவுக்கு 1987. அதனால தான் இங்க நம்ம அந்த மாநிலமா மாத்தல. இது பின்னாடி வரும். ஓகேங்களா? சோ இங்க 16 அப்படிங்கிறது 1963. ஓகேங்களா? இதுதான் 16 மாநிலமா உருவாகிருக்கு. ஓகேங்களா? இங்க குடுத்திருக்கிறது அடிஷனல் டேட்டா. ஓகேங்களா? அது வந்து மாநிலமா மாத்துறப்போ பின்னாடி நம்ம பார்ப்போம் அந்த டேட்டா. ஓகேங்களா? நாகாலாந்து வந்து 16வது மாநிலமா மாறிருக்கு. மாநில அந்தஸ்துக்கு முன் முழு மாநில அந்தஸ்து வழங்கப்படுறதுக்கு முன்பு 1961 அது அசாம் ஆளுநரின் கட்டுப்பாட்டில் வைக்கப்பட்டது. ஓகேங்களா? இந்த டேட்டாலாம் கேட்டது இல்ல. ஓகேங்களா? இருந்தாலும் இப்ப போற போக்குக்கு அவங்க எப்படி வேணாலும் கேட்கலாம் அப்படிங்கிற மாரி இருக்கனால, சோ நம்ம அதையும் தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஓகேங்களா? மேக்ஸிமம் வந்து இயர் தான் மேட்ச் பண்ண சொல்லி கேட்பாங்க. அப்புறம் இயர் வைஸ் அரேஞ்ச் பண்ண சொல்லி கேட்பாங்க. பட் இப்ப கொஸ்டின்ஸ் ரொம்ப அட்வான்ஸா போயிட்டு இருக்கனால நம்ம இந்த மாரி டேட்டாவையும் தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஓகேங்களா? 1961 வரைக்கும் அது அசாம் ஆளுநரோட கண்ட்ரோல் என்ன பண்ணியிருக்கு? இருந்திருக்கு. அடுத்து ஹரியானா, சண்டிகர் மற்றும் இமாச்சல பிரதேசம். எப்போ 1966ல. ஓகே. பஞ்சாபி சபா இது வந்து ஒரு இயக்கம். பஞ்சாபி சபா இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, தனி மாநிலம் அப்படிங்கிறத கேட்டிருப்பாங்க. யாரு? பஞ்சாபி சபா அப்படிங்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா, செப்பரேட்டா சீக்ஸ்க்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஓகேங்களா? செப்பரேட்டா சீக்ஸ்க்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, கேட்டிருப்பாங்க. தனியா வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஹோம்லேண்ட் வந்து கேட்டிருப்பாங்க. தனியா அவங்களுக்கு வந்து ஒரு ஹோம்லேண்ட் கேட்டிருப்பாங்க. யாரு? இந்த பஞ்சாபி சபா அப்படிங்கிறவங்க. ஓகேங்களா? சோ அதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா, 1966ல அத 2ஆ பிரிக்கிறாங்க. ஓகேங்களா? 2ஆ பிரிச்சு, அதே மாதிரி இதுக்கு யார் ரெக்கமெண்ட் பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1966ல ஷா கமிஷன் அவங்களோட ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில என்ன பண்ணியிருப்பாங்க, இத பிரிச்சிருப்பாங்க. அதே மாரி இந்த ஹோம்லேண்டுக்கு இன்னொருத்தவங்க யார் வந்து காரணமா இருந்திருப்பாங்க அப்படின்னா, நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? அகாலி தாள் அப்படின்னு சொல்லிட்டு. அகாலி தாள். அதாவது அகாலி இயக்கம்னு நம்ம படிச்சிருப்போம். அவங்க தான் என்ன பண்றாங்கன்னா, இதுக்கு ஒரு காரணமாவும் இருக்காங்க. ஓகேங்களா? இது எல்லாமே சீக்கியர்கள் சம்பந்தப்பட்டது. நம்ம வந்து 5த் யூனிட்ல படிச்சிருப்போம். ஓகேங்களா? அதாவது ஹிஸ்டரியில 10த் ஹிஸ்டரியில. அவங்க தான் என்ன பண்றாங்கன்னா, கேட்கறாங்க. ஓகேங்களா? இது ஷா கமிஷனோட ரெக்கமெண்டேஷன் படி என்ன பண்றாங்கன்னா, 2 பேசக்கூடிய இருமொழி பேசும் பஞ்சாப் மாநிலம் வந்து பின்வருமாறு பிரிக்க முடியுது. எப்படி பிரிக்கிறாங்க? 1 பஞ்சாபி பேசுறவங்களுக்காக பஞ்சாபும், ஹிந்தி பேசும் மக்களுக்காக ஹரியானா அப்படிங்கிறது 17வது ஸ்டேட்டா என்ன பண்ணுது? மாறுது. ஓகேங்களா? அடுத்து சண்டிகர் அப்படிங்கிறது என்னவா மாறுது அப்படின்னா, அதாவது 2க்கு பொதுவான தலைநகராக செயல்பட யூனியன் பிரதேசமாக அது உருவாக்கப்பட்டது. ஓகேங்களா? அப்ப சண்டிகர் என்ன பண்ணிட்டாங்க? 2த்துக்கு பொதுவான ஒரு யூனியன் டெரிட்டரியா மாத்திட்டாங்க. ஓகேங்களா? அடுத்து இமாச்சல் பிரதேஷ். இமாச்சல் பிரதேஷ் அப்படிங்கிறது மலைப்பகுதிகள் அப்போது இருந்த இமாச்சல பிரதேச யூனியன் பிரதேசம் இணைக்கப்பட்டன. ஓகே. இமாச்சல பிரதேசம் என்ன பண்றோம்னா, அந்த பக்கத்துல அந்த மலைப்பகுதிலாம் சேர்த்து என்ன பண்ணிட்டாங்க? இமாச்சல பிரதேசத்த என்ன பண்ணாங்கன்னா, யூனியன் பிரதேசத்தோட இணைச்சுட்டாங்க. ஓகேங்களா? 1971ல இமாச்சல பிரதேசம் யூனியன் பிரதேசம் முழு மாநில அந்தஸ்துக்கு உயர்த்தப்பட்டது. அப்போ 18வது மாநிலமா ஏதோ உயர்த்துனாங்க அப்படின்னா, 1971ல இமாச்சல பிரதேசம் என்ன பண்ணிருக்காங்க? அத மாநிலமா மாத்திட்டாங்க. ஓகேங்களா? 71ல அத மாநிலமா மாத்திட்டாங்க. ஓகேங்களா? அடுத்து மணிப்பூர், திரிபுரா, மேகாலயா இது 3ம் ஓகேங்களா? அடுத்து மணிப்பூர் யூனியன் பிரதேசத்திலிருந்து மாநிலமாக உயர்த்தப்பட்டது. எத்தனாவது மாநிலமா? 19வது மாநிலமா அத மாத்திட்டாங்க. அடுத்து திரிபுரா என்ன பண்ணாங்க? யூனியன் பிரதேசத்திலிருந்து சேம் அதையும் என்ன பண்ணிட்டாங்க? 20வது மாநிலமா மாத்திட்டாங்க. ஓகே. அடுத்து மேகாலயா என்ன பண்றாங்க? அசாம் மாநிலத்திலிருந்து இருந்த துணை மாநில அந்தஸ்திலிருந்து அதாவது மேகாலயா அப்படிங்கிறது அதாவது அசாமோட துணை மாநில அந்தஸ்திலிருந்து என்ன பண்ணிருக்காங்க? முழு மாநிலமா மாற்றப்பட்டது. இப்போ 21வது மாநிலமா என்ன பண்ணிருக்காங்க? மேகாலயாவா மாத்திருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து சில புது யூனியன் டெரிட்டரிஸ் கொண்டு வந்திருக்காங்க. அசாம்ல இருந்து
2 யூனியன் பிரதேசங்கள் உருவாக்கப்பட்டன. அதாவது அசாம்ல இருந்து 2 புதுசா யூனியன் டெரிட்டரிஸ் கிரியேட் பண்ணிருக்காங்க. என்னது? ஒண்ணு மிசோரம், இன்னொன்னு அருணாச்சல பிரதேசம் அப்படின்னு சொல்ற 2 இது கிரியேட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? இதற்கு முன்பு வடகிழக்கு எல்லைப்புற முகமை NEFE அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு. எது? அருணாச்சல பிரதேசம். ஓகேங்களா? புரிஞ்சுதா? ஓகே. அடுத்து சிக்கிம். சரிங்களா? சிக்கிம். சிக்கிம் இந்தியாவின் ஒருங்கிணைப்பானது தனித்துவமானது. அது 3 இது ஓகே. இது வந்து 3 ஸ்டேஜ்ல நடந்திருக்கு. ஓகேங்களா? 3 ஸ்டேஜ்ல நடந்திருக்கு. ஓகேங்களா? 1, 2, 3 ஸ்டேஜ் நடந்திருக்கு. 1 பாதுகாப்புக்கு உட்பட்ட பகுதி. அது இது வரைக்கும்னா 1947ல இருந்து 1974 வரைக்கும். ஓகேங்களா? சோக்யால் அப்படிங்கிற ஒரு வம்சம். ஓகேங்களா? அவங்க தான் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, அவங்க ஆண்டு இருப்பாங்க. ஓகேங்களா? அதன் அடிப்படையில பாதுகாப்பு, வெளியுறவு, தகவல் தொடர்பு ஆகியவற்றுக்கு மட்டும் என்ன பண்ணிருக்குன்னா, இந்தியா பொறுப்பேற்றிருக்கு. அப்போ 1947ல இருந்து 74 வரைக்கும் அங்க ஒரு வம்சம் ஆண்டுட்டு இருக்கு. யாரு? சோக்யால் அப்படிங்கிற அந்த வம்சத்தால ஆண்டுட்டு இருக்கு. ஓகேங்களா? அதனோட பாதுகாப்பு, வெளியுறவு மற்றும் இது மட்டும் தான் என்னன்னா இந்தியா வந்து பொறுப்பேத்துட்டு இருக்கு. ஓகேங்களா? அது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். 2வது இணை மாநிலமா மாறுது. இப்போ 35வது சட்ட திருத்தம் படி என்னதுன்னா, ஒரு புதிய வகை மாநில அந்தஸ்தை அறிமுகப்படுது. அதாவது சிக்கிம் இன்றைய வந்து இணை மாநிலமாக மாறியது. இது கேட்டிருக்காங்க. ரிப்பீட்டட் கொஸ்டின் இது. ஓகேங்களா? இணை மாநிலமாக எப்ப மாறியது? இது ரிப்பீட்டட் கொஸ்டின். ஓகேங்களா? ஓகே. இது இம்பார்ட்டன்ட். அடுத்து முழுமையான மாநிலம். அடுத்து இது என்னது? அடுத்து 1975க்கு அப்புறம் முழுமையான மாநிலம் வந்து சோக்யால் மன்னர் ஆட்சியை ஒழிக்க அதான் பாத்தீங்கன்னா இந்த வம்சம் தான் ஆட்சி பண்றாங்க. ஓகேங்களா? ஒழிக்க மக்கள் வாக்களித்த போது வாக்கெடுப்பை தொடர்ந்து இது நிகழ்ந்தது. ஓகேங்களா? அடுத்து என்ன பண்றாங்கன்னா 36வது சட்ட திருத்தத்தின்படி அப்போ 35 இணை மாநில அந்தஸ்து 36 என்ன பண்றாங்க? அது ஃபுல் ஃபிளெஜ்டு ஸ்டேட்டா மாறுது. அப்படின்னா இந்தியாவோட 22வது மாநிலமா மாறுது. இதுக்கான சிறப்பு விதிகள் 371F. இந்த டாபிக் அப்படியே தனியா பார்ப்போம். அதாவது சில மாநிலங்களுக்கு மட்டும் சில சிறப்பு விதிகள் இருக்கும். அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனியா ஒரு செப்பரேட்டா டாபிக்கா பார்ப்போம். ஓகேங்களா? அதெல்லாம் வந்து ஜம்மு காஷ்மீர் சேர்க்கிறப்ப ஜம்மு காஷ்மீர் பார்த்தோம். இங்க சிக்கிமுக்கும் அதே மாதிரி பார்க்கிறோம். ஓகேங்களா? அண்ட் அடுத்து அது மிசோரம், அருணாச்சல பிரதேசம் மற்றும் கோவா. ஓகேங்களா? மேலும் 3 பகுதிகளுக்கு மாநில அந்தஸ்து வழங்கப்படும் மூலம் மாநிலங்களின் மொத்த எண்ணிக்கை 25 ஆகும். ஓகே. அடுத்து யாருக்கு? மிசோரம்க்கு கொடுத்திருக்காங்க. அடுத்து மிசோரம்க்கு என்ன பண்ணிருக்காங்க? 23வது மாநிலமா கொடுத்துட்டாங்க. மத்திய அரசுக்கும் லாக்பெங்கா தலைமையிலான மிசோ தேசிய முன்னணிக்கும் இடையே கையெழுத்தான மிசோரம் அமைதி ஒப்பந்தத்தோடு இது உருவாக்கப்பட்டது. அப்ப யார் இருக்குன்னா மிசோ தேசிய முன்னணிக்கும் மிசோ நேஷனல் ஃப்ரண்ட்டுக்கும் என்ன பண்ணிருக்காங்க? அந்த அக்ரிமெண்ட் அடிப்படையில மிசோரம் அப்படிங்கிறது 23வது மாநிலமா மாறி இருக்கு. ஓகேங்களா? அடுத்து அருணாச்சல பிரதேசம். அருணாச்சல பிரதேசம் அப்படிங்கிறது ஆல்ரெடி பார்த்தோம் யூனியன் பிரதேசமா இருந்திருக்குங்களா? அங்க என்ன பண்றாங்க? 24வது மாநிலமா அத அந்தஸ்து உயர்த்துறாங்க. அதாவது யூனியன் பிரதேசத்துல இருந்து அத வந்து மாநிலமா மாத்துறாங்க. ஓகேங்களா? அடுத்து கோவா. கோவா வந்து 25வது மாநிலமா மாறுது. நம்ம அங்கயே பார்த்தோம். ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? சேம் அதுதான். கோவா டாமன் டையூ என்ற யூனியன் பிரதேசம் வந்து கோவா பகுதியை மட்டும் பிரித்து தனியாக உருவாக்கப்பட்டது. இது கோவா வந்து 25வது மாநிலம் என்ன பண்ணிருக்காங்க? உருவாக்கியிருக்காங்க. ஓகேங்களா? 1987ல. இதுல வந்து 1987ல. ஓகேங்களா? 1987ல நடந்தது இதெல்லாம். அடுத்து அடுத்து சத்தீஸ்கர், உத்தரகாண்ட் மற்றும் ஜார்க்கண்ட் இதெல்லாம் வந்து 2000ல நடந்தது. இவங்க 3 பேருமே கரெக்ட்டா 2000 வருஷத்துல என்ன பண்ணிருப்பாங்க 3 பேரும். ஓகேங்களா? அப்போ ஒரு 3 பெரிய மாநிலந்து பிரித்து ஒரு சின்ன மாநிலம் உருவாக்கும். ஒண்ணு சத்தீஸ்கர் 26வது மாநிலமா உருவாகுது. ஓகேங்களா? அடுத்து உத்தரகாண்ட் 27வது மாநிலமா மாறுது. எங்க இருந்து? உத்தரப்பிரதேஷ்ல இருந்து பிரிச்சு என்ன பண்றாங்க? மாறுது. சத்தீஸ்கர் எங்க? மத்திய பிரதேஷ்ல இருந்து மாறுது. ஓகேங்களா? ஜார்க்கண்ட் 28வது மாநிலமா மாறுது. எங்க இருந்து மாறுது? பீகார்ல இருந்து பிரிச்சு உருவாக்குறாங்க. ஓகேங்களா? இது எல்லாமே 2000. 3மே வந்து என்னது? 2000 அப்படிங்கிற வருஷத்துல தான் என்ன பண்ணிருக்காங்க? மாத்திருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து லாஸ்ட்டா அதுக்கப்புறம் 2000க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, இது 1, இது 2. 2000க்கு அப்புறம் வந்து 2 சேஞ்சஸ் தான் நடந்திருக்கு. ஓகேங்களா? அப்போ தெலுங்கானா அப்படிங்கிறது என்னது? இந்திய ஒன்றியத்தின் 29வது மாநிலம் மாறுச்சு. எங்க இருந்து மாத்துனாங்க? ஆந்திர பிரதேசோட நிலப்பகுதியில இருந்து பிரிச்சு என்ன பண்ணாங்க? இத மாத்துனாங்க. இது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஓகேங்களா? ஓகே. ஆந்திர மாநில சட்டம் 1953. இது வந்து இதோட ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் நம்ம பார்த்திருப்போம். மொழிவாரி மாநிலங்கள் உருவாக்கவே பார்த்திருப்போம். 1943ல பொட்டிக்காமல் ஸ்ட்ரீட் என்ன பண்ணிருப்பாரு? 1வது என்ன பண்ணிருக்காங்கன்னா, மதராஸ்ல இருந்து பிரிச்சு தெலுங்கு பேசும் மக்களுக்காக என்ன பண்ணிருப்பாங்கன்னா, ஒரு மொழிவாரி மாநிலங்கள உருவாக்கியிருப்பாங்க. ஓகேங்களா? அப்ப அதோட தலைநகரம் அப்படிங்கிறது கர்னூலா இருந்திருக்கும். ஓகேங்களா? அதோட உயர்நீதிமன்றம் அப்படிங்கிறது குண்டூர்லயே இருந்திருக்கும். ஓகேங்களா? அப்போ தமிழகத்துல இருந்து ஒரு பகுதியை பிரிச்சிருக்காங்க. சோ அவங்களுக்கு வந்து கர்னூல் அப்படிங்கிற தலைநகரமாவும், உயர்நீதிமன்றம் அப்படிங்கிறது குண்டூராவும் செயல்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து 1956ல சில ரிஃபார்ம்ஸ் பண்ணாங்க. அப்புறம் ஹைதராபாத் மாநிலத்தை ஆந்திர மாநிலத்துடன் இணைத்து விரிவாக்கப்பட்ட ஆந்திர பிரதேசத்தை உருவாக்கியது. அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஹைதராபாத்த சேர்த்து என்ன பண்ணிருக்காங்க? புதுசா ஒரு ஆந்திர பிரதேசம் உருவாக்குறப்போ, அதோட தலைநகரா என்ன பண்ணிருக்காங்க? அந்த ஹைதராபாத்த என்ன பண்ணிருக்காங்க? மாத்திருக்காங்க. ஓகேங்களா? இதான் பார்த்தோம் அந்த 1956 மறுசீரமைப்புல நம்ம அந்த ஆந்திர பிரதேசம் பார்த்தோங்க. ஓகேங்களா? அடுத்து ஆந்திர பிரதேசம் மறுசீரமைப்பு சட்டம் 2014. ஓகேங்களா? இது இப்ப நம்ம கரண்ட்ல பார்த்தது. இந்த மாநிலத்தை தெலுங்கானா மற்றும் 2ஆ பிரிக்கிறாங்க. ஒண்ணு தெலுங்கானா மற்றும் எஞ்சிய ஆந்திர பிரதேசம் அப்படின்னு 2ஆ பிரிக்கிறாங்க. அதாவது ரெசிடரி ஆந்திரா பிரதேஷ் அப்படிங்கிற ஓகேங்களா? என்ஜிஓட்ட வச்சு ஆந்திர பிரதேசம் அப்படிங்கிற 2ஆ பிரிக்கிறாங்க. ஓகேங்களா? அப்ப லாஸ்ட்டா வந்து சேர்ந்தது வந்து தெலுங்கானா தான். லாஸ்ட்டா என்ன பண்ணிருக்கு? லாஸ்ட்டா பிரிச்சது. ஓகேங்களா? லாஸ்ட்டா பிரிச்சது தெலுங்கானா அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஓகே. அடுத்து அதுக்கப்புறமா 2019ல ஒண்ணு நடந்திருக்கும். ஓகேங்களா? 2019 என்னது? 2019ஆம் ஆண்டு ஜம்மு மற்றும் காஷ்மீர்
ஜம்மு மற்றும் காஷ்மீர் அந்தஸ்து தொடர்பாக இந்திய அரசு வரைபடத்தில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மாற்றம் ஏற்பட்டது. ஓகேங்களா? முன்னாள் அந்தஸ்து. இதுக்கு முன்னாடி நம்ம தான் பார்த்தோம். அந்த வந்து ராஜா ஹரி சிங் இருந்தப்ப என்ன பண்ணிருப்பாங்கன்னா, ஜவஹர்லால் நேரு வந்து ஒரு பேசியிருப்பாங்க. பேசுனது மூலியமா ஜம்மு காஷ்மீருக்கு ஒரு தனி அரசியலமைப்பு வந்து நீங்க குடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. சோ அதுக்கான தனி அரசியலமைப்பு என்னது? ஆர்டிகிள் 370. ஓகேங்களா? நம்ம இத முன்னாடியே பார்த்திருக்கோம் ஒரு டைம். ஓகே. இது என்ன பண்றாங்கன்னா 2019ல குடியரசுத் தலைவரோட ஆணை, அதாவது குடியரசுத் தலைவரோட பிரசிடென்டல் ஆர்டர் அது மூலியமா என்ன பண்றாங்கன்னா, ஒண்ணு சொல்றாங்க. என்னது? நம்ம கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது இதுக்கு யாருக்கு? ஜம்மு காஷ்மீருக்கு பொருந்தும். ஓகேங்களா? அப்போ 1954ல குடுத்த அந்த சிறப்பு அப்படிங்கிறது என்னது? அத கேன்சல் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? அதை முறியடித்தது. அப்போ அது இனிமே கிடையாது. ஆர்டிகிள் 370 அப்படிங்கிறது இனிமே ஜம்மு காஷ்மீர் கிடையாது. நம்ம கான்ஸ்டிடியூஷன் என்னது? நம்ம இந்திய கான்ஸ்டிடியூஷன் அப்படிதான் அவங்களுக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? அதன் அடிப்படையில ஓகேங்களா? ஜம்மு மற்றும் காஷ்மீர் மறுசீரமைப்பு சட்டம் அது அதன் அடிப்படையில கொண்டு வராங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தது பிரசிடென்டல் ஆர்டர். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு ஆர்டர கொண்டு வந்து அந்த 370 தூக்குறாங்க. 2வது தான் மறுசீரமைப்பு சட்டத்த கொண்டு வராங்க. இது மூலியமா என்ன சொல்றாங்க? 2 தனித்தனி யூனியன் டெரிட்டரியா பிரிக்கிறாங்க. ஓகேங்களா? 2 தனித்தனி யூனியன் அதாவது ஒரு ஸ்டேட்டா இருந்தத 2 யூனியன் டெரிட்டரியா என்ன பண்றாங்க? சேஞ்ச் பண்றாங்க. ஓகேங்களா? அதனால தான் நம்ம 29 ஸ்டேட்ல இருந்து இப்ப 28 ஸ்டேட்டா மாறுனதுக்கு காரணம் இதான். ஓகேங்களா? அப்போ ஒரு ஸ்டேட்ட பிரிச்சு 2 யூனியன் டெரிட்டரியா மாத்துறாங்க. ஓகேங்களா? அப்ப என்னது? ஃபர்ஸ்ட் ஜம்மு மற்றும் காஷ்மீர் யூனியன் பிரதேசம். அப்போ ஒண்ணு என்னது? ஜம்மு மற்றும் காஷ்மீர் ஒரு யூனியன் டெரிட்டரி. இதுக்கு வந்து சட்டமன்றம் உண்டு. சட்டமன்றம் என்னது? அங்கேயும் சட்டமன்றம் உண்டு. சட்டமன்றத்துக்கு எலக்ஷன் நடக்கும். அந்த எலக்ஷன் மூலியமா ஒரு சிஎம் அப்படிங்கிறது தேர்ந்தெடுக்கப்படுவார். ஓகேங்களா? அடுத்து லடாக் அப்படிங்கிற ஒரு யூனியன் பிரதேசம் என்ன பண்றாங்க? உருவாக்குறாங்க. இதுக்கு வந்து சட்டமன்றம் கிடையாது. அப்போ ஒரு மாநிலம் அதாவது ஜம்மு காஷ்மீர் அப்படிங்கிற ஒரு மாநிலத்த பிரிச்சு என்ன பண்றாங்க? 2 யூனியன் டெரிட்டரியா மாத்துறாங்க. ஓகேங்களா? அடுத்து போலாமா? ஓகே. அடுத்து. இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். எக்ஸாம்ல கேட்கக்கூடியது என்னன்னா, இந்த மாநிலங்களோட குடுத்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இத அப்படியே அரேஞ்ச் பண்ண சொல்லி கேட்பாங்க. இத ஆண்டின் அடிப்படையில என்ன பண்ணும்? அரேஞ்ச் பண்ண சொல்லி கேட்பாங்க. இன் கேஸ் இன்னும் டெப்த்தா போய் கேட்கணும்னா, அது எங்க இருந்து பிரிஞ்சுது அப்படின்ற மாரி இப்ப லாஸ்ட் குரூப் 2 ஏ கொஸ்டின் மெயின்ஸ்ல என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? சோ இப்ப என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த ஆர்டர் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த வருஷம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பட் ஆனா இந்த ஆர்டர் அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? சோ ஓகே. இது எப்படி பார்த்துலாம்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் 5th வந்து குஜராத், நாகாலாந்து அந்த ஆர்டர் அப்படி சொல்லிடுறேன். குஜராத், நாகாலாந்து, ஹரியானா, இமாச்சல் பிரதேஷ், மணிப்பூர், திரிபுரா, மேகாலயா, சிக்கிம், மிசோரம், அருணாச்சல பிரதேஷ், கோவா, சத்தீஸ்கர், உத்தரகாண்ட், ஜார்க்கண்ட், தெலுங்கானா. ஓகேங்களா? இந்த ஆர்டர்ல இப்படிதான் இருக்கு. இப்ப 29 ஸ்டேட் இருக்கு. பட் ஜம்மு காஷ்மீர் தூக்குனதுனால இப்ப டோட்டல் ஸ்டேட் வந்து 28 தான். ஓகேங்களா? மொத்தமா வந்து 29 ஸ்டேட். இதுல ஜம்மு காஷ்மீர் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட் என்ன பண்ணிட்டோம்? தூக்கிட்டு அத 2 யூனியன் டெரிட்டரியா மாத்திட்டோம். இப்ப கரண்ட்ல வந்து 28 ஸ்டேட் தான் இருக்கு. ஓகேங்களா? இது ஆர்டர் 29 ஆர்டர். ஓகேங்களா? ஓகே. இதுல வந்து பாருங்க நான் அந்த ஹைலைட் பண்ணிருக்கேன் பாருங்க. இது 3ம் ஒரே வருஷம். ஓகேங்களா? தெரியுதுங்களா? நான் ஹைலைட் பண்ணிருக்கேன் பாருங்க. மணிப்பூர் வந்து 1922, திரிபுரா 1922, மேகாலயா 1922, மிசோரம் 1987, அருணாச்சல பிரதேசம் 1987, கோவாவும் 1987. இவங்க 3 பேரும் ஒரு கேட்டகரி. அடுத்து பாருங்க. சத்தீஸ்கர், உத்தரகாண்ட், ஜார்க்கண்ட் இவங்க 3 பேரும் ஒரே கேட்டகரி. தெரியுதுங்களா? அப்போ மணிப்பூர், திரிபுர், மேகாலயா ஒரே கேட்டகரி. மிசோரம், அருணாச்சல பிரதேசம், கோவா இவங்களும் ஒரே கேட்டகரி. அடுத்து பாருங்க. சத்தீஸ்கர், உத்தரகாண்ட், ஜார்க்கண்ட் இவங்களும் 2000 தான். ஓகேங்களா? இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? ஓகேங்களா? இது வந்து நான் ஒரு ஷார்ட்கட் வந்து நான் படிக்கிறப்போ நான் ஞாபகம் வச்சிருந்தேன். ஓகேங்களா? பாருங்க. குஜராத் ராத் அப்படிங்கிற எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? ராட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். எலி. குஜராத் ராட் எலி. அடுத்து நாகப்பாம்பு. அதாவது எலி அப்படிங்கிறது நாகப்பாம்ப பார்த்து ஹரி. ஹரி அப்படின்னா வேகமான அர்த்தம். ஓகேங்களா? சல் சல் அப்படின்னாலும் வேகமா அர்த்தம். அதாவது எலி அப்படிங்கிறது நாகப்பாம்ப பார்த்தனையும் ஹரினா வேகம்னு அர்த்தம். அதாவது ஹரியப்னு சொல்லுவோம் இல்லையா? ஹரியப் பண்ணி நான் சொல்லுவோம் இல்லையா? ஹரியப் அது மாரி வேகமான சல் அப்படின்னா போன்னு அர்த்தம். வேகமா போ. அதாவது எலிய பார்த்த நாகப்பாம்பு ஹரினா வேகமா போ சல். ஓகேங்களா? அப்போ எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? குஜராத் ராட், நாகாலாந்து குஜராத் எலி வந்து என்ன பண்ணுது? நாகப்பாம்பு. நாகாலாந்த பார்த்து ஹரியப்னா ஹரியானா. இமாச்சல் பிரதேசம் இமாச்சல்னா சல் வேகமா போ அப்படின்ற மாரி. ஓகேங்களா? இது வரைக்கும் ஷார்ட்கட் ஓகேவா? அப்ப இது பாருங்க 60, 63, 66 +3 +3 +3 இங்க வராது. ஓகேங்களா? +3 60ல இருந்து பிளஸ் கூட்டினா 63 63ல இருந்து நம்ம கூட்டினா 66 இமாச்சல பிரதேசம் மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். 71 ஓகேங்களா? புரியுதுங்களா? 71 இந்த 4 ஃபர்ஸ்ட் வந்து 4 ஓகேங்களா? 60, 63, 66 அண்ட் இமாச்சல பிரதேசம் மட்டும் 71 இத மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? 71 ஓகே. அடுத்து பாருங்க. அடுத்து இவங்கலாம் 1972 பார்த்தோம் 3 ஸ்டேட்டுமே வந்து 1972 மணிப்பூர், திரிபுரா, மேகாலயா. ஓகேங்களா? இத எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. மணி திரும்பி பார்த்தா மேகா அதாவது மணி திரும்பி பார்த்தா மேகாலயா இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மணி அப்படிங்கிற ஒருத்தவன் திரும்பி பார்க்கறான். திரும்பி பார்த்தா முன்னாடி என்ன இருக்கான்? மேகாலயா இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்க 3 பேருமே 1972 ஓகேங்களா? மணி திரும்பி பார்த்தா மேகாலயா. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. மணி திரும்பி பார்த்தா மேகாலயா. மணி திரிபுர் மேகாலயா. மணி திரும்பி பார்த்தா மேகாலயா. ஓகேங்களா? சிக்கிம் இவன் அப்படியே சென்டர்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இவன் அப்படியே சென்டர்.
சிக்கிம் 22 அதாவது 22வது மாநிலமா தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில பேர் அப்படியே கேட்பாங்க. சோ சிக்கிம் 22 இயரும் பாருங்க 1975 சென்டர்ல இருக்கா. சோ இவனுக்கு மேலயும் 3 பேர் ஒரே வருஷம், இவனுக்கு அப்புறமும் 3 பேர் ஒரே வருஷம். இப்படி கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம் பாருங்க. 22 சென்டர் பண்ணிருக்கோங்க. இவனுக்கு மேலயும் 3 பேர் சேம், கீழயும் 3 பேர் சேம். ஓகேங்களா? அப்ப இவன் 75, சிக்கிம் 22 1975, அவனுக்கு மேல 72, மணி திரும்பி பார்த்தா மேகாலயா, சிக்கிம். ஓகேங்களா? அடுத்து என்ன பண்றாங்க? அடுத்து ஒரு 3 ஸ்டேட் வந்திருக்கு. 3 ஸ்டேட்டுமே ஒரே வருஷம். அடுத்து மிசோரம், அருணாச்சலம், கோவா. அடுத்து பாருங்க. மிஸ் மிஸ் அதாவது மிஸ் மிஸ் அருணா கோவா போனாங்க. மிஸ் அருணா எங்க போனாங்க? கோவா போனாங்க. அப்போ மிஸ் அருணா கோவா போனாங்க அப்படிங்கிறது ஒரு ஷார்ட்கட். மிஸ் அதாவது மிஸ் அருணா அருணாச்சல பிரதேஷ்னா அருணா எங்க போனாங்களாம்? கோவா போனாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? அப்போ சிக்கிம சென்டர் பண்ணுங்க. மேல வந்து 1978 மணி திரும்பி பார்த்தா மேகாலயா. ஓகேங்களா? கீழ யாரு? மிஸ் அருணா கோவா போனாங்க அப்படிங்கிறது ஒரு ஷார்ட்கட். ஓகேங்களா? அடுத்து லாஸ்டா 2000. இந்த 2000க்கு அப்புறம் ஒண்ணுதான். 2000ல 3 ஸ்டேட். அதுக்கப்புறம் 2014 நம்ம நல்லா தெரிஞ்ச தெலுங்கானா. அப்ப இதுக்கு ஷார்ட்கட் தேவைப்படாது. சட்டு, உட்டு, ஜாரு. சட்டு, உட்டு, ஜாரு. சட்டு, உட்டு, ஜாரு. அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சட்டு, உட்டு, ஜார் 3 பேருமே 2000 தான். ஓகேங்களா? அப்போ நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இவன் தான். குஜராத், நாகாலாந்து, ஹரியானா, இமாச்சல், இமாச்சல் பிரதேஷ் 1971. அப்புறம் சிக்கிம சென்டர் பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கு மேல 3 பேர். மணி திரும்பி பார்த்தா மேகாலயா, மிஸ் அருணா கோவா போனாங்க. அவ்வளவுதான். அப்ப 2000னா சட்டு, உட்டு, ஜாரு. ஓகேங்களா? மேக்ஸிமம் வந்து இந்த உங்களுக்கு வந்து இந்த ஸ்டேட்ஸ் குடுத்துருவாங்க. ஸ்டேட்ஸ குடுத்துட்டு, அந்த உருவாக்குன வருஷத்தின் அடிப்படையில என்ன பண்ணுவாங்க? அரேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. உங்களுக்கு மாத்தி மாத்தி குடுத்தாங்கன்னா என்ன பண்ணிடணும்? நீங்க கரெக்ட்டா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது தான். எலி வரணும், அதுக்கப்புறம் நாகப்பாம்பு வரணும், அப்புறம் ஹரியப், சல் அப்படின்ட்டு. அப்புறம் மணி, திரிபுரா, மேகாலயா. மணி திரும்பி பார்த்தா மேகாலயா அப்படிங்கிற மாரி என்ன பண்ணணும்? அத நீங்க ஆர்டர் வச்சுக்கணும். ஓகேங்களா? அப்ப சிக்கிம் வருஷம் மட்டும் நீங்க சென்டர் பண்ணிட்டீங்கன்னா, மேலயும் கீழயும் ஈஸி. ஓகேங்களா? இத ஒரு ஆர்டரா நீங்க சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இது அப்படியே கண்டிப்பா வந்துரும். ஓகேங்களா? அடுத்து இவங்க உருவாக்குனது கேட்டாங்க, வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம குரூப்ல கேட்டிருந்தாங்க. குஜராத் அப்படிங்கிறது பம்பாயில இருந்தும், நாகாலாந்து அப்படிங்கிறது அஸ்ஸாம் அப்படிங்கிறது இருந்தும், அடுத்து ஹரியானா அப்படிங்கிறது பஞ்சாப்ல இருந்து வந்துச்சு. ஓகேங்களா? சோ அது அவங்க 3 பேரு. கீழ வந்து சிக்கிம் வந்து எந்த சட்டத்த திருமணி சேர்த்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி ரிப்பீட்டட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அது ஞாபகம். அதே மாரி மத்திய பிரதேச பிரிச்சது எது? உத்தரப்பிரதேச பிரிச்சது எது? பீகார்ல இருந்து பிரிச்சது எது? சோ லாஸ்ட்டா உள்ளது நமக்கு தெரியும். அத பத்தி கவலைப்படவே தேவையில்ல. ஓகேங்களா? அப்ப இதுல இருக்கிற 6 மட்டும் நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். பஞ்சாப்ல இருந்து பம்பாயில இருந்து குஜராத்தும், அஸ்ஸாம்ல இருந்து நாகாலாந்தும், பஞ்சாப்ல இருந்து ஹரியானாவும், 36வது ஸ்டேட்டா சிக்கிம் சேர்த்திருக்காங்க. 30வது அமெண்ட்மென்ட் மூலமா சிக்கிம் சேர்த்திருக்காங்க. அடுத்து மத்திய பிரதேசல இருந்து சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட். அப்போ இங்க ஊர் ஞாபகம் வச்சுக்கலாம் பாருங்க. உத்தரப்பிரதேஷ், உத்தரகாண்ட். பேர் ஞாபகம் வச்சுக்கலாம் பாருங்க. உத்தரப்பிரதேஷ், உத்தரகாண்ட். ஓகேங்களா? பீகார், ஜார். பீகார், பீகார், ஜார்க்கண்ட். ஓகேங்களா? மத்திய பிரதேசம், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர். அப்போ மத்தியான வெயில்ல சதீஷ் நின்றுருக்கான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மத்தியான வெயில்ல சதீஷ் நின்றுருக்கான். மத்திய பிரதேசம். மத்தியான வெயில்ல சதீஷ் நின்றுருக்கான். மத்திய பிரதேசத்துல என்ன பண்ணிருக்காங்க? சதீஷ் பிரிச்சிருக்காங்க. உத்தரப்பிரதேசத்துல உத்தரகாண்ட் ஊன்னு வருது. பீகார், ஜார். பீகார், ஜார் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகேவா? இந்த பேஜ் புரிஞ்சுதா? அடுத்து போலாமா? ஓகே. அதுக்கப்புறம் என்ன இருக்கு அப்படின்னாக்கா, நம்ம இது பார்த்தோம். இந்த ஜம்மு காஷ்மீர் அப்படிங்கிறது பார்த்தோம். 2019ல ஜம்மு காஷ்மீர் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட் என்ன ஆயிடுச்சு? 2ஆ பிரிச்சுட்டாங்க. அப்போ 29 மாநிலங்கள்ல இருந்து ஒரு மாநிலத்த என்ன பண்ணிட்டாங்க? எடுத்துட்டு அத 2 யூனியன் டெரிட்டரியா மாத்திட்டாங்க. ஓகேங்களா? அத 2 என்ன பண்ணிட்டாங்க? யூனியன் டெரிட்டரியா சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அப்போ இப்ப இருக்கிற ஸ்டேட் அப்படிங்கிறது 28. அதான் சொல்றாங்க. மாநில அந்தஸ்து நீக்கப்பட்டு ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் என்ற 2 யூனியன் பிரதேசங்களாக மாற்றப்பட்டது. தற்போது இந்தியாவில் மாநிலங்கள் 28 மட்டுமே. ஆமா. அடுத்து நம்ம இங்க பார்த்த மாரி தாத்ரா, நாகர்வேலி, டாமன், டையூ இங்க 2 என்ன பண்றாங்க? 2 இடத்த ஒண்ணா சேர்த்து ஒரே யூனியன் பிரதேசமா மாத்திட்டாங்க. ஓகேங்களா? அப்போ யூனியன் பிரதேசம் எப்படி நடுவுல இப்ப எப்படி இருக்கு? 28 இருக்கு. அப்போ இப்ப 28 மாநிலங்களும் பிளஸ் 8 யூனியன் பிரதேசங்களும் தான் இப்ப இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப 29 ஸ்டேட் கிடையாது. ஓகேங்களா? அது 29 ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட் தான் என்ன பண்ணிருச்சு? 2 யூனியன் டெரிட்டரியா பிரிஞ்சிருச்சு. அதே மாரி இதுவும் இப்ப ரிப்பீட்டடா ரீசென்ட்டா கேட்ட கொஸ்டின். ஓகேங்களா? 2020ல என்ன பண்ணிட்டாங்க? அத சேர்த்து ஒரே யூனியன் டெரிட்டரியா மாத்திட்டாங்க. ஓகேங்களா? அதே மாரி சில ஊருக்கு அப்படிங்கிறது பேர் அப்படிங்கிறது சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? அது யார் யாருக்கு சேஞ்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதோட பழைய பேரு, அதோட புது பேர். ஓகேங்களா? ஓகே. பழைய பேர் என்னது? ஐக்கிய மாகாணம். அப்ப 1950 என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஐக்கிய மாகாணம். ஐக்கிய மாகாணத்த என்னத்த பேர் மாத்திருக்காங்க? உத்தரப்பிரதேஷ். ஓகேங்களா? ஐக்கிய மாகாணத்த உத்தரப்பிரதேஷ். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஐக்கியம் அப்படின்னா ஐக்கிய, உத்திர, ஐக்கிய, உத்திர. ஓகேங்களா? ஐக்கிய மாகாணம் உத்தரப்பிரதேஷ்னு 1950 என்ன பண்ணிருக்காங்க? பேர மாத்திருக்காங்க. அடுத்து மதராஸ். இது நம்ம நல்லா தெரிஞ்சது. மதராஸ் மாநிலம். யாரு சிஎம் வந்தாங்க ஞாபகம் இருக்குங்களா? கண்டிப்பா ஞாபகம் இருக்கணும். யாரு? மதராஸ் மாநிலத்த யார் மாத்துனா? தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம். நான் இப்படிதான் கேட்டு கேட்டு வைக்கிறேன். பட் ஏன்னா யாருமே கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. தெரியுதா? தெரியலையானே தெரியல. ஓகேங்களா? 1969ல யாரு தமிழ்நாட்டோட சிஎம்மா இருந்தா? ஓகேங்களா? சொல்லுங்க பாப்போம். அடுத்து 1973ல மைசூர் அப்படிங்கிறது என்னவா பேர் மாத்துறாங்கன்னா,
கர்நாடகா அப்படின்னு என்ன பண்றாங்க, பேரை மாத்துறாங்க. இது ரிப்பீட்டட் கொஸ்டின். இது இந்த ஏரியா ரிப்பீட்டட் கொஸ்டின். இது ரிப்பீட்டட் கொஸ்டின். ஓகேங்களா? அடுத்து லக்ஷ்தீப், மினிக்காய், அமுனி தீவுகள். இதுல சொல்றது என்ன சொல்றாங்கன்னா லட்சத்தீவுகள்னு சொல்றாங்க. இது நம்ம 10th புக்லயே இருக்கும். ஓகேங்களா? அப்போ 10th புக்ல இருக்குங்கனால இதுவும் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அடுத்து இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. 1992ல டெல்லி யூனியன் பிரதேசமா இருந்து தேசிய தலைநகர் டெல்லியா மாறி இருக்கு. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல நிறைய டைம் கேட்டது. ஓகேங்களா? அடுத்து உத்தராஞ்சல் அப்படிங்கிற இந்த ஊரு 2006ல ஓகேங்களா? 2000க்கு அப்புறம் ஒரு 3 ஸ்டேட் இருக்கு. உத்தராஞ்சல் அப்படிங்கிறது உத்தரகாண்ட் அப்படின்னு என்ன பண்ணிருப்பாங்க, பேரை மாத்திருப்பாங்க. இது 2006. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த 2006ல பாண்டிச்சேரி என்ன பண்ணிருக்காங்கன்னா பாண்டிச்சேரிய புதுச்சேரி அப்படின்னு பேர் மாத்திருக்காங்க. ஆக்சுவலா இது கூட இன்னொன்னு ஒன்று இருக்கு. என்னது 2006ல பெங்களூரு அப்படின்னு என்ன பண்ணிருப்பாங்கன்னா பெங்களூர் அப்படிங்கிறத பெங்களூரு பெங்களூர் அப்படின்னு என்ன பண்ணிருப்பாங்க, பேர் மாத்திருப்பாங்க. அதே 2006ல. ஓகேங்களா? அடுத்து 2011ல ஒரிசாவை ஒடிசா அப்படின்னு என்ன பண்ணிருக்காங்க, பேரு மாத்திருக்காங்க. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பேர் மாத்துனது. இதுல இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது இந்த மதராஸ் மாநிலம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் லட்சத்தீவு, மினிக்காய், அமனித்தீவு இதெல்லாம் சேர்த்து லட்சத்தீவு ஒரே பேரா கொண்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா? அது டெல்லி யூனியன் பிரதேசம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அண்ட் வந்து பாண்டிச்சேரி இது வரைக்கும் கேட்டதில்ல. இந்த 3 தான் இதுல கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? பட் இருந்தாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ்நாடு அப்படிங்கிறது எப்ப மாத்திருப்பாங்கன்னா ஜனவரி 14, 1969. இந்த சிஎம் பேர் மட்டும் தெரிஞ்சுன்னா சொல்லுங்க பார்ப்போம். ஓகேங்களா? ஓகே, முடிஞ்சுச்சா? அடுத்து ஓகே, முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிளாஸ் வந்து தமிழ் கிளாஸ் வந்து முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? தமிழ் வந்து கம்ப்ளீட்டட். இந்த ஓகே யூனியன் டெரிட்டரி வந்து என்னாச்சு, முடிஞ்சிச்சு, இதாச்சு. நோட்ஸ் மேக் பண்ணிக்கோங்க. நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இதை சொல்லிட்டேன். ஓகேங்களா? ஃபுல்லா நோட்ஸ் மேக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்றேன் அப்படின்னா அந்த நோட்ஸ் அப்படிங்கிறது சொல்றேன். ஓகே, அவ காட்டுறேன். ஓகேங்களா? நீங்க என்ன பண்ணீங்கன்னா அப்படியே எழுதிருங்க. ஓகேங்களா? அப்படியே கண்டினியூ பண்ணி எழுதிருங்க. ஓகேங்களா? கதை அப்படிங்கிறது சேம் தான். பட் அந்த டேட்டா மட்டும் என்ன பண்ணீங்கன்னா நீங்க இங்கிலீஷ் எழுதிக்கோங்க. ஓகேங்களா? இங்க இருக்கு. எவல்யூஷன் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. பார்ட் 2 வந்து இங்க தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? மேல உள்ளதான் பார்ட் 1. ஓகேங்களா? பார்ட் 2 இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் மகாராஷ்டிரா அண்ட் குஜராத் பார்த்தோம். ஆமா, என்ன பண்ணாங்க, எப்படி பிரிச்சாங்க. அடுத்து தாத்ரா அண்ட் நாகவேலி அடுத்து என்ன பண்ணாங்க. ஓகேங்களா? இப்போ ரீசெண்ட் அப்டேட் கரண்ட்ல என்னவா இருக்கு, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இது வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. அடுத்து கோவா, டாமன், டையூ அதை பத்தி பார்த்தோம். அடுத்து புதுச்சேரி பார்த்தோம். ஓகே, அடுத்து அடுத்து நாகாலாந்து பார்த்தோம். ஓகேங்களா? அண்ட் அடுத்து ஹரியானா, சண்டிகர் அண்ட் ஹிமாச்சல் பிரதேஷ். ஓகே, பார்த்தோம். ஆமா, அதோட டீடைல்ஸ்லாம் பார்த்தோம். பஞ்சாப் பார்த்தோம், ஹரியானா பார்த்தோம், சண்டிகர் பார்த்தோம். ஓகேங்களா? அடுத்து மணிப்பூர் மற்றும் மேகாலயா. ஆமா, பார்த்தோம். அப்புறம் சிக்கிம் பார்த்தோம். சிக்கிம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு 3 விதமான பார்த்திருப்போம். 1, 2, 3. 1 புரோட்டக்ரேட் அப்படிங்கிற பார்த்தோம். என்னது, கோயல் அப்படிங்கிற அந்த மன்னர் கீழ இருந்திருக்கும். ஓகேங்களா? அடுத்து அசோசியேட் ஸ்டேட்டா இருந்துச்சு 1974. ஓகேங்களா? 35வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல அசோசியேட் ஸ்டேட்டா மாறிடுச்சு. இது ப்ரீவியஸ் கொஸ்டின்ல அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து 1975ல ஃபுல் ஃபிளெஜ்ட் ஸ்டேட்டா மாறிடுச்சு. 36வது கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்ன பண்ணிடுச்சு, 22வது இதான் சேர்த்துச்சு. ஓகேங்களா? அப்படியே அதோட அடுத்த அமெண்ட்மெண்ட் அது. மிசோரம், அருணாச்சல பிரதேஷ், கோவா. ஓகேங்களா? மிஸ் அருணா கோவா போனாங்க. அப்படிதான் ஷார்ட்கட் பார்த்தோம். ஓகேங்களா? 23, 24, 25. மிஸ் அருணா கோவா போனாங்க. அதான் ஷார்ட்கட். ஓகேங்களா? அடுத்து சண்டிகர், உத்தரகாண்ட் மற்றும் சத்தீஸ்கர், உத்தரகாண்ட் மற்றும் ஜார்க்கண்ட். ஓகேங்களா? சட்டு, உட்டு, ஜார் அப்படின்ற மாதிரி ஷார்ட்கட் பார்த்தோம். ஓகேங்களா? சட்டு மத்திய பிரதேஷ், உத்தரகாண்ட் உத்தரப்பிரதேஷ், ஜார் பீகார் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்து தெலுங்கானா. தெலுங்கானா அப்படிங்கிறது 29வது ஸ்டேட்டா மாறிச்சு. எங்கேருந்து பிரிஞ்சுது, ஆந்திர பிரதேசம் வந்துச்சு. அது ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆந்திரா ஸ்டேட் அப்படிங்கிறது 1953 ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிரிஞ்சுது. ஓகேங்களா? ரெண்டாவது என்னாச்சு, 1956ல ஹைதராபாத் சேர்த்து ஒரு ஆந்திர பிரதேஷ் உருவாக்குனாங்க. அப்போ ஹைதராபாத் தான் அதோட கேபிட்டலா மாறிச்சு. ஓகே, அடுத்து அடுத்து 2014ல ஆந்திர பிரதேசம் என்ன பண்ணாங்க, தெலுங்கானா அப்படிங்கிறத உருவாக்குனாங்க. ஓகேங்களா? அடுத்து ஜம்மு காஷ்மீர் 2019ல. ஓகேங்களா? ஜம்மு காஷ்மீர் நம்ம அங்க பார்த்த மாதிரி என்னாச்சு, பிரசிடென்டல் ஆர்டர் மூலியமா இதன் மூலியமா என்ன பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் 370 தூக்குனாங்க. தூக்கிட்டு நார்மல் கான்ஸ்டிடியூஷன் அங்க செல்லுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, ஜம்மு காஷ்மீர் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் அதுக்கப்புறமா கொண்டு வந்து என்ன பண்ணாங்கன்னா அதை பிரிச்சு ரெண்டா பிரிச்சு யூனியன் டெரிட்டரி ஆஃப் ஜம்மு காஷ்மீர் ஒன்னாவும் யூனியன் டெரிட்டரி ஆஃப் லடாக் என்ன பண்ணிட்டாங்க, ரெண்டா பிரிச்சுட்டாங்க. அதுல ஜம்மு காஷ்மீருக்கு மட்டும் என்னது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படிங்கிறது இருக்கு. ஓகேங்களா? எம்எல்ஏஸ் அப்படிங்கிறது இருப்பாங்க. சட்டமன்றம் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேங்களா? இப்போ இப்போ வந்து கரண்ட்ல வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் இருந்துச்சுன்னா இப்போ கரண்ட்ல இருக்கக்கூடிய 28 மாநிலங்கள் இதான். ஓகேங்களா? அண்ட் இப்போ இருக்கக்கூடிய 8 யூனியன் டெரிட்டரிஸ் தான். ஓகேங்களா? ஆந்திர பிரதேஷ், அருணாச்சல பிரதேஷ், அசாம், பீகார், சத்தீஸ்கர், கோவா, குஜராத், ஹரியானா, ஹிமாச்சல பிரதேஷ், ஜார்க்கண்ட். இது வந்து ஆல்பாபெட் ஆர்டர்ல இருக்கு. ஓகேங்களா? நம்ம அங்க பார்த்த ஆர்டர் இல்ல, இந்த ஆல்பாபெட் ஆர்டர்ல இருக்கு. ஓகேங்களா? இதை அப்படியே ஒரு டைம் நோட் பண்ணிக்கோங்க.
முடிஞ்சதுன்னா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு இதோட கேபிட்டல்ஸ் தெரியுதான்னு உங்களுக்கு பாருங்க. இந்த 28 ஸ்டேட்டோட கேபிட்டல் உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்க. ஓகேங்களா? அடுத்து யூனியன் டெரிட்டரிஸ் அந்தமான் நிக்கோபார், அப்புறம் சத்தீஸ்கர், தாத்ரா நாகர் ஹவேலி அண்ட் தாமன் டையூ இதெல்லாம் ஒண்ணா சேர்த்துட்டாங்கன்னு பார்த்துட்டோம். ஓகேங்களா? டெல்லி, ஜம்மு காஷ்மீர், லடாக், லக்ஷதீப் அண்ட் புதுச்சேரி. ஓகேங்களா? அடுத்து அதே மாதிரி நம்ம நேம் சேஞ்சஸ் பார்த்தோம். ஓகேங்களா? அந்த நேம் சேஞ்சஸ்ல நீங்க ஆட் பண்ணிக்க வேண்டியது 2006 பெங்களூரு அப்படிங்கிறது. பெங்களூர் அப்படிங்கிறது பெங்களூரு, பெங்களூரு அப்படின்னு என்ன பண்ணிருப்பாங்க? பேர மாத்திருப்பாங்க. ஓகேங்களா? இத மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க இதுல. பாண்டிச்சேரி அண்ட் ஒடிசா. அதே மாதிரி கரண்ட்டா வந்து இப்ப 28 ஸ்டேட்ஸ் இருக்கு. 8 யூனியன் டெரிட்டரிஸ் இருக்கு. லாஸ்ட்டா தாத்ரா நாகர் ஹவேலி என்ன பண்ணிருப்பாங்க? டாமன்டையும் ஒண்ணா சேர்த்திருப்பாங்க. எப்பன்னா 2020ல. ஓகேங்களா? ஓகே. இந்த யூனியன் டெரிட்டரி கிளாஸ் வந்து அப்படியே முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு அப்படியே நோட்ஸ் மேக் பண்ணிக்கோங்க. இந்த கிளாஸ் முடிச்சு என்ன பண்ணீங்க அப்படின்னா, பிஒய்க்யூ கொஸ்டின்ஸ் இருக்கும் இல்லையா? அதாவது யூனியன் டெரிட்டரி ரிலேட்டடா உள்ள பிஒய்க்யூ கொஸ்டின்ஸ் எல்லாம் செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? செக் பண்ணிட்டு கிளாஸ் நோட்ஸ் மேக் பண்ணியாச்சு, திரும்ப படிச்சாச்சு. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம எப்படி மேட்ச் பண்றோம்? எப்படி வந்து நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கா? அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுங்க? ஒரு டைம் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த கிளாஸ் பார்த்துட்டு ஏதாவது உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு தோணுச்சுன்னா, அப்படி இல்லனாக்கா ஏதாவது கிளாஸ் தேவை அப்படின்னு தோணுச்சு அப்படின்னாக்கா, இல்லனாக்கா பாலிட்டியே இன்னும் கொஞ்சம் இப்படி நடத்தலாம். இல்லனாக்கா தமிழ் நோட்ஸ் இன்னும் கொஞ்சம் கிளிப்ஸா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சீங்க அப்படின்னாக்கா, நீங்க கமெண்ட் செக்ஷன் வந்து சொல்லுங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகேங்களா? அடுத்த கிளாஸ் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா வந்துரும். ஓகேங்களா? ஓகே. பாய் கைஸ்.